لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي أني فإني قريب صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمن أو كما قال عليه الصلاة والتسليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகன் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. நம்முடைய உயிரிலும் மேலான அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அடிதவராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மற்றும் முஸ்லிமான முஃமினான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்முடைய வாழ்நாளிலே நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை குறித்த திட்டத்தையும் அவர்கள் வாழ்க்கையினுடைய வடிவத்தையும் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதற்கு முன்பதாகவே நிர்ணயித்து விட்டான், முடிவு செய்து விட்டான். ஆனால் இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல. எல்லோருக்குமான வாழ்க்கையினுடைய முடிவை அல்லாஹ் தஆலா முடிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படியென்றால் முடிந்துவிடக்கூடிய ஒரு வாழ்க்கை, எங்குமே நிரந்தரம் இல்லை என்கிற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு முக்கியமான இலட்சியத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது, வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தாலேயே நாம் புரிந்து கொள்ளலாம். நிரந்தரமான மறு உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக இந்த உலகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு சோதனை கூடமாக அமைத்து வைத்திருக்கிறார். எனவே இந்த வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பல்வேறுபட்ட சோதனைகள் அவனுக்கு வரதான் செய்யும். இன்னும் சொல்ல போனால் கிடைக்கக்கூடிய பரிசு மிகவும் பெரியதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் இருக்கின்ற
அங்கு வைக்கக்கூடிய போட்டியும் சோதனையும் மிகவும் கடினமானதாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு சுவனத்தை நீங்கள் சிந்தனையில் கூட கற்பனையில் கூட எட்டி பார்க்க முடியாத ஒரு சுவனத்தை ரசித்து ரசித்து உங்களுக்காக அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் சாதாரணமாக அடைந்துவிட முடியாது. அதற்கான மிகப்பெரிய ஒரு விலையை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் ஏதேனும் ஒரு சோதனைகளை பதித்து வைக்கிறார். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் சொல்கிறான், பல கோணங்களில் உங்களை நான் பயமுறுத்துவேன், ஒரு சோதனையை கொடுப்பேன். ஆரோக்கியத்தை குறித்துண்டான பயம், பொருளாதாரத்தை குறித்துண்டான பயம், எதிர்காலத்தை குறித்துண்டான பயம், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நோயின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம், அல்லது சூழல் ரீதியாக உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்துகள், ஆபத்தானவர்களை நினைத்துண்டான பயம், இவைகளை கொண்டும் சோதிப்பேன். பசியை கொண்டும் பட்டினியை கொண்டும் நான் சோதிப்பேன். பொருள் இழப்புகளை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன். அதே போன்று உயிர் இழப்புகளை கொண்டும் நான் சோதிப்பேன். இப்படி பல கோணங்களில் என்னுடைய சோதனை இருக்கும் என்பதாக ஒரு வாழ்வியல் அடிப்படையிலான ஒரு சோதனை பட்டியலை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தினாலும், மறுபக்கம் ஆன்மீக ரீதியான சோதனைகளினாலும் இந்த மனிதன் பீடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுவனத்தை படைத்து முடித்ததற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா கலகல்லாஹு தபாரக வ தஆலா அல் ஜன்னத, சுவனத்தை அல்லாஹ் படைத்து முடித்ததற்கு பிறகு வானவர்களின் கோமான் ஹஜ்ரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, யா ஜிப்ரீல் ஃபன்துர் இலைஹா, ஒரு சுவனத்தை படைத்து வைத்திருக்கிறேன், போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தை போய் பார்க்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காட்சிகள் கண்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே சந்தோஷமாக வந்து சொல்கிறார்கள், ஐ ரப்பி வஇஸ்ஸத்திக லா யஸ்மஉ பிஹா அஹதுன் இல்லா தகலஹா. இந்த சுவனத்தை பற்றி யாரேனும் ஒரு மனிதர் கேள்விப்பட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தாலும் அந்த சுவனத்தை அடைந்து விட வேண்டும் என்பதாக முயற்சி செய்வார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கடுத்தது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்தை படைக்கிறான். நரகத்தை படைத்துவிட்டு, யா ஜிப்ரீல் இத்ஹப் ஃபன்துர் இலைஹா, நீ போய் அந்த நரகத்தை போய் பார்த்து விட்டு வா என்பதாக சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தை போய் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய கோபமும் அல்லாஹ்வினுடைய ஆற்றலும் அல்லாஹ்வினுடைய பிரமாண்டமான சக்திகளும் மொத்தமாக உருவெடுத்து மிக கோரமான காட்சியாக அதை பார்க்கிறார்கள். அதை அவர்களினால் கண்கொண்டு பார்க்கவில்லை, பார்க்க முடியவும் இல்லை. அவர்கள் பதறி அடித்த வண்ணமாக அல்லாஹ்விடத்திலே வந்து, யா ரப்பி வஇஸ்ஸதிக லகத் ஹஷீது அல்லா யதுகுலஹா அஹதுன், எந்த ஒரு மனிதரும் இந்த நரகத்திற்குள்ளாக நுழையவே கூடாது, நுழைந்து விடுவாரோ என்பதாக நான் பயப்படுகிறேன், யாருமே இதில் நுழைந்து விடக்கூடாது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹுப்பத்தில் ஜன்னத்து பில் மகாரி வ ஹுப்பத்தின் நாரு பிஷ்ஷஹவான், சில தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், சில சோதனைகளை கொண்டு அல்லாஹ் சுவனத்தை மூடுகிறான், சுவனத்தை மூடுகிறான். அதற்கப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹுப்பத்தின் நாரு பிஷ்ஷஹவான், மனோ இச்சைகளை கொண்டு நரகத்தை மூடுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடைசி
ரீதியாக எப்பொழுது போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், இந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்றால் இவ்வளவு தியாகங்களை மேற்கொள்ள வேண்டுமா? இவ்வளவு சகிப்பு தன்மைகளை நம்முடைய வாழ்நாளிலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இவ்வளவு அர்ப்பணிப்புகளை அவன் செய்ய வேண்டுமா? இவ்வளவு கட்டுப்பாடுகளை அவன் மதித்து நடக்க வேண்டுமா? நான் பயப்படுகிறேன், யாரும் இந்த சுவனத்திலே நுழையாமல் போய்விடுவார்களோ என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். நரகத்தினுடைய பாதைகளை, நரகத்திற்காக ஷைத்தான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூட்சமங்களை போய் பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த நரகத்திலே கொடூரமான நரகம், ஆனால் இந்த நரகத்திற்காக வலை விரித்து வைத்திருக்கக்கூடிய வலைகளோ மிக கொடுமையானதாக இருக்கிறது, மிகவும் கடுமையானதாக இருக்கிறது. எனக்கு பயமாக இருக்கிறது, எல்லா மனிதர்களும் இந்த நரகத்திலே சிக்கப்பட்டு விடுவார்களோ என்பதாக நான் பயப்படுகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் வாழ்வியல் ரீதியான, ஆன்மீக ரீதியான எப்பேற்பட்ட ஒரு சோதனையான ஒரு வாழ்க்கையை நாம் கையில் எடுத்திருக்கிறோம், நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இங்க ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு சோதனைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய மனிதன் பலவீனமான படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறான். எந்த விதத்திலேயும் மற்ற படைப்பினங்களோடு ஒப்பீட்டு செய்து பார்த்தாலும் மனிதன் பலவீனமானவனாக இருக்கிறான். பிறந்ததும் அவனுக்கு உணவை தேட தெரியாது, பிறந்ததும் அவனுக்கு நடக்க தெரியாது, பிறந்ததும் அவனுக்கு பேச தெரியாது. மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிறந்ததற்கு பிறகே தன்னுடைய இரையை தேடி அலைய ஆரம்பித்து விடுகின்றன, நடக்க ஆரம்பித்து விடுகின்றன, தன்னுடைய தாயை அறிய ஆரம்பித்து விடுகின்றன. குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் தண்ணீரிலே நீந்த ஆரம்பித்து விடுகின்றன. நீச்சலை கற்றுக் கொடுத்தது யார்? நடப்பதற்கு கற்றுக் கொடுத்தது யார்? தாயை அறிமுகம் செய்தது யார்? மற்ற படைப்பினங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இங்கு இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான். பலவீனமாக தான் படைக்கிறான். அவனுடைய சிந்தனை ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். இன்று காலை என்ன செய்தோம் என்று அவனுக்கு ஓரளவு நினைவிருந்தாலும் ஒரு கட்டம் வரையில் நாளையோ, நாளை மறுநாளோ அல்லது அதற்கு முந்தைய நாளோ நீ என்ன செய்தாய் என்று மனிதனுக்கு கேட்டால் அவனுக்கு தெரியாது என்பதாக பதில் சொல்லுவான். நாளை நீ என்ன செய்ய போகிறாய், அடுத்த நொடி நீ என்ன செய்ய போகிறாய் என்பதாக கேட்டால் அவனுக்கு தெரியாது என்பதாக சொல்லக்கூடியவன் இருக்கிறான். அப்படி என்றால் அவனுடைய அறிவு என்பது ஒரு வரையறைக்குள்ளாக இருக்கிறது, அவனுடைய செவிப்புலனும் ஒரு வரையறைக்குள்ளாக இருக்கிறது, அவனுடைய பார்வையும் ஒரு வரையறைக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இவனை வழிகெடுப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஷைத்தான் இருக்கின்றானே, அவன் மிகவும் பயங்கரமான ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் மிக பயங்கரமான எதிரியாக உங்களுக்கு இருக்கிறான் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை அடையாளப்படுத்துகிறான். ஷைத்தானை அடையாளப்படுத்துவது அதுவும் மிக கொடூரமான எதிரி என்பதாக சொல்லி காண்பிக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு அடுத்ததாக ஒரே ஒரு சக்தி, மிக பயங்கரமான ஆற்றல் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இப்லீஸாக இருக்கிறான். இது எல்லோருக்கும் தெரியும். யார எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தரம் கொண்டவராக இருந்தாலும் அவரை எப்படி நரகவாசியாக ஆக்குவது என்கின்ற விஷயத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றவனாக, அதிலே சாதித்து காட்டக்கூடியவனாகவும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். எப்படியெல்லாம் மனிதர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தால் பரிதாபத்திற்குரிய மனிதன் பலவீனமாக இருக்கிறான். அவன் உடல் ரீதியாகவும் பலவீனம், ஆற்றல் ரீதியாகவும் பலவீனம், அவன் அந்தரங்க ரீதியாகவும் பலவீனம். மறுபக்கம் பார்த்தால் இறைவனுடைய சோதனைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தால் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்பது மறுபக்கம். இப்படி இருக்கின்ற பொழுது இவனுடைய வாழ்க்கையை இவன் எப்படி வெற்றி கொள்ளுவான்?
இவன் எப்படி வெற்றி கொள்ள முடியும்? இறைவனுடைய சோதனை ஒரு பக்கத்திலே சூழ்ந்திருக்கிறது, மறுபக்கம் இறைவனுக்கு அடுத்தபடியான ஆற்றல் கொண்ட ஷைத்தான் இப்லீஸ் இவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறான். இவன் தன்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக சுவனத்தை அவனால் எப்படி எட்ட முடியும்? அவனுடைய வாழ்க்கையினுடைய போராட்டத்தில் அவன் எப்படி ஜெயிக்க முடியும்? அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவனுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறான், ஒரு அற்புதமான ஆற்றலை தந்திருக்கிறான். இன்னாருக்கு தான் என்று இல்லை, எல்லோருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் அன்பானவர்களே, துஆ என்கின்ற மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். எந்த மனிதனாக இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும், அல்லாஹ்வினுடைய ஆற்றலை தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய சோதனையோ அல்லது சிக்கல்களோ அவைகளை விட்டு விடைபெற வேண்டும் என்பதாக நினைக்கின்ற பொழுது ஒரு முஃமின் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், பிரார்த்தனை இருக்கிறதே, அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ கேட்குதல் இருக்கிறதே, அது ஒரு முஃமினுக்கு அல்லாஹ், நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம். எவ்வளவோ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய கஷ்டங்களை நீக்குவானா என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் கரமேந்தி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருக்கட்டும், கொடூரமான நோயாக இருக்கட்டும், என்னவாக இருந்து போகட்டும், அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி, ரப்பே என்னை இந்த சிக்கலில் இருந்து காப்பாற்று, ரப்பே இந்த நெருக்கடியில் இருந்து என்னை காப்பாற்று என்பதாக அவன் கரம் ஏந்துகின்ற பொழுது நான் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். பிடரியினுடைய நரம்பிற்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கிறதோ அதே போன்ற நெருக்கத்தை நான் அவனிடத்தில் கொண்டிருக்கிறேன். அவனுடைய அத்துணை கஷ்டங்களையும் நான் நீக்குவதற்கு போதுமானவனாக இருக்கிறேன். அவன் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய பெருமையை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய அறிவின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை, தன்னுடைய ஆற்றலின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை, தன்னுடைய ஆரோக்கியத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை எடுத்து வைத்துவிட்டு, ரப்பே நீதான் எனக்கு கதி என்பதாக அவன் அல்லாஹ்வை அவன் சந்திக்கின்ற பொழுது, கரம் ஏந்துகின்ற பொழுது, நிச்சயமாக அத்தனை கஷ்டங்களாக இருந்தாலும், எத்தனை துயரங்களாக இருந்தாலும் அவைகளை நான் தவிடுபொடியாக காணாமல் ஆக்குகிறேன் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அந்த வசனத்திலே சுட்டி காண்பிக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லுவதும் அதுதான், என்னுடைய அடியார்களே, யா இபாதி குல்லுக்கும் வாஸ், உங்களில் ஒவ்வொருவருமே வழி தவறியவர்கள், வழி தெரியாதவர்கள். இந்த பிரச்சனையை எப்படி நாம் மேற்கொள்வது, இந்த நோயை நாம் எப்படி சீர் செய்வது, இந்த நெருக்கடியில் இருந்து நாம் எப்படி வெளிவருவது என்பது உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கிறீர்கள். குல்லுக்கும் வால், நீங்கள் அனைவருமே வழியை மறந்தவர்கள். இல்லாமன் ஹதைதுஹு, யாருக்கு நான் பக்குவத்தை கொடுத்தேனோ, யாருக்கு நான் பாதையை ஏற்படுத்தி கொடுத்தேனோ அவர்களை தவிர ஃபஸ்தஹ்தூனி, எனவே என்னிடத்தில் நீங்கள் வழியை தேடுங்கள், ஃபஹதிக்கும், நான் உங்களுக்கு வழியை காட்டுகிறேன், வழியை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அன்பானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக துஆக்களை அதிகப்படுத்த வேண்டும், அதிகமாக துஆக்களை அதிகப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி அத்துஆ, அல்லாஹ்விடத்தில், மனிதனிடத்தில் மிகவும் பிடித்த ஒரு சங்கையான விஷயம் என்பது துஆவை விட மிக சிறந்தது எதுவும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பித்தார்கள். இந்த துஆவினால் சாதித்தவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அடையாளப்படுத்தக்கூடிய சாலிஹீன்கள் அத்தனை பேரையும் எடுத்து பாருங்கள். ஹஜ்ரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம்
இந்த காலம் வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள் அவர்கள் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்பது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த துஆவை தான் வைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை பதிவு செய்கிறார். இவ்வாறு எத்தனை நபிமார்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபிமார்களுடைய துஆக்களையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்வதனுடைய காரணம் என்ன? சாலிஹீன்களுடைய நல்லடியார்களுடைய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே இறைவசனமாக பதிவு செய்ததனுடைய காரணம் என்ன? பாருங்கள், நல்லடியார்களாக இருந்த இவர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றதற்கு இவர்களுடைய துஆக்கள் மிக காரணமாக இருக்கிறது. எனவே அன்பு அடியார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துஆக்களை அதிகமாக என்னிடத்திலே கேளுங்கள் என்பதை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறான். எந்த ஒரு நேரத்திலையும் துஆவுடைய விஷயத்திலே நாம் நிராசையாக ஆகிவிடக்கூடாது. எத்தனை தடவை கேட்கிறது சுப்ஹானல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போய்விட்டு அந்த துன்பத்தின் காரணத்தினால் அவர்கள் அழுது வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்ன், கவலையின் காரணமாக அவர்களுடைய கண் புரை போட்டுவிட்டது, அதாவது வெளுத்து விட்டது, அவருடைய வெண்மையாக ஆகிவிட்டது. அழுது அவருடைய கண் பார்வையை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இருப்பினும் அவர்கள் துஆவுடைய விஷயத்தில் அவர்கள் நிராசையாக ஆகவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பல ஆண்டுகள் கழித்து அரசனாக ஹஜ்ரத் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சமர்ப்பித்தான் என்பது வரலாறு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடலினுடைய அடிப்பகுதி, ஆழமான பகுதி, யாரும் காப்பாற்ற முடியாது, வயிற்றுக்குள்ளாக போய்விட்டோம், மூழ்கிவிட முடியாது என்கின்ற நிலையிலேயும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அன்பானவர்களே, நாம் யாரும் அப்பேற்பட்ட நிலைக்கு போகவில்லை, அப்பேற்பட்ட கஷ்டத்தை நாம் மேற்கொள்ளவில்லை, அப்பேற்பட்ட நெருக்கடிக்கு நாம் ஆளாகவில்லை. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிராசையாக ஆகவில்லை, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அந்த துஆவின் காரணமாக அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிப்பு செய்தான் என்பதாக குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டுகள் தன்னுடைய வாரிசை நினைத்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாரிசு கொடுக்க மாட்டாயா, குழந்தை பாக்கியம் கொடுக்க மாட்டாயா என்பதாக வாலிபத்தில் இருந்து கேட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறுகி நடக்கக்கூடிய வயோதிகத்திற்கு ஆனதற்கு பிறகும் அவர்கள் அந்த துஆவை விடவில்லை. முதுகெல்லாம் வளைஞ்சிருச்சு, முடி ஒரு முடி கூட கருத்த முடி அல்ல, அத்தனை முடியும் வெளுத்திருச்சு. அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கூன் விழுந்த நிலையிலே, ஒரு அரைவாசி ருக்குவினுடைய நிலையிலே அவருடைய நிலை இருக்கிறது. இதுதான் அவருடைய நிலை. அவருடைய காலெல்லாம் மடங்கிவிட்டது, முழுவதுமாக எதிர்ந்து நேராக நிற்க முடியவில்லை. அப்பேற்பட்ட நேரத்திலையும் அவர்கள் துஆ செய்தார்கள். கால ரப்பி வஹனல் அஸுமு மின்னி வஸ்அத ரஅஸு ஷைபா. என்னுடைய ரப்பே, என்னுடைய எலும்புகள் எல்லாம் வளைந்து விட்டன, பலவீனமாகிவிட்டன, என்னுடைய முடிகள் எல்லாம் ரோமங்கள் எல்லாம் வெளுத்து போய்விட்டன. வலம் அகும் பி துஆஇக ரப்பி ஷகியா. என்னுடைய ரப்பே, ஆனால் ஒரு பொழுதும் நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்யும் விஷயத்தில் நான் நிராசையாக ஆக மாட்டேன், எனக்கு ஒரு வாரிசை கொடு என்று கேட்டார்கள். வாரிசை கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்கிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாம் இஸ்முஹு யஹ்யா. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் சொன்னான், ஜக்கரியாவை உனக்கு குழந்தை கொடுத்து விட்டேன் என்று அல்ல, அந்த குழந்தைக்கு நானே பெயர் சூட்டி, யஹ்யா என்று பெயர் சூட்டி அந்த குழந்தையை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று
அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அடையாளப்படுத்துகிறான் என்றால் இதை சொல்லுவதன் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? எந்த ஒரு நேரத்திலையும் நம்முடைய ரப்பினுடைய விஷயத்திலே நாம் பேராசையாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே நாம் கரமேந்தி துஆ செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஈடேற்றமாக ஆக்குவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உம்மு சாஹிபா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றிலே ஒரு அற்புதமான செய்தி. யார்? இப்னுல் கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற புத்தகத்தில் எழுதி வைக்கிறார்கள். உம்மு சாஹிபா என்கின்ற ஒரு பெண்மணி, கணவனை இழந்த ஒரு பெண்மணி, வயோதிகமான பெண்மணி, கண் பார்வையை இழந்துவிட்ட ஒரு வயோதிகம், கண் பார்வை இல்லாத ஒரு வயோதிகமான ஒரு பெண்மணி, ஒரு ஏழை பெண்மணி. அவருக்கு ஒரே ஒரு மகன். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார். ஈமான் கொண்டதற்கு பிறகு அந்த பெண்மணி பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் தாங்க முடியாமல் ஹிஜ்ரத் செய்து போகிறார். அங்கு போய் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு தன்னுடைய மகனுடைய உதவியினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அமர்ந்து கொண்டிருந்த அந்த வாலிபன் எதேர்ச்சியாக நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். பெண்களுடைய பகுதியில் இருந்த அந்த தாயாருக்கு இந்த செய்தி தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவமாக சொல்லி அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்கிறார். அந்த தாயார் வந்து பார்க்கிறார். வந்து பார்க்கின்ற பொழுது அந்த தன்னுடைய மகன் ஒரு வெள்ளை துணியினால் மூடப்பட்டு இருப்பதை பார்க்கிறார். ஒரு கிட்டத்தட்ட அவர்களுக்கு புரிந்திருக்கும் என்ற நிலை, மரணித்து போய்விட்டானோ என்பதாக எல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கொண்டு சஹாபாக்கள் அந்த தாயாரை அமைதிப்படுத்துகிறார்கள், ஆறுதல் சொல்கிறார்கள், தைரியம் ஊட்டுகிறார்கள். அவர்கள் தைரியம் மூட்ட இவர்களுக்கு ஏதோ ஒன்று புரிதட்டுகின்றது, தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்பதாக நினைக்கிறார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய மகனுடைய காலடியிலே வந்து அமருகிறார்கள். அப்பொழுதுதான் தொட்டு பார்க்கின்ற பொழுது தெரிகிறது தன்னுடைய மகன் இறந்து போய்விட்டான். மகன் இறந்து போய்விட்டான் என்றவுடன் அல் பிதாயா வன் நிஹாயாவிலே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அன்பு பெருமக்கள் கவனிக்க வேண்டும். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய துஆவினுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் உள்ள முருகி உறுதியாக துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ் எப்பேற்பட்ட நிலையிலையும் அவன் கை கொடுப்பான் என்பதற்கான ஒரு அடையாளத்தை இதிலே பார்க்க வேண்டும். காலடியில் அமர்ந்திருக்கிறார்கள், தன்னுடைய மகனை தொட்டு பார்க்கிறார்கள். தொட்டு பார்த்தவுடன் அவர் இறந்து போய் இருக்கிறார். அந்த தாயார் சொல்கிறார், என்னுடைய ரப்பே, அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து லக தவ்ஆ, யா அல்லாஹ், எவ்வளவு பேராசையோடு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் குஃபார்கள் எல்லாம் என்னை கேலி செய்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா, இனிமேல் உனக்கு பார், உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்காது என்பதாக சொன்னார்கள். நான் எவ்வளவு பேராசையோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். வஹாலப்துல் அவ்சான ஜுஹ்ரா, என்னுடைய ரப்பே, உன்னுடைய ஈமானுக்கு மாற்றமான அத்தனையும் நான் புறக்கணித்து அவைகளை நான் புறம் தள்ளினேன். வஹாஜத்து லக ருஹ்வா, மிகுந்த பேராசையோடு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், ஈருலகத்தினுடைய வாழ்க்கை கிடைக்கும், எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் நல்ல வாழ்க்கை, நல்ல சூழல் கிடைக்கும் என்பதற்காக நான் இங்கே ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறேன் மதீனாவிற்கு. அல்லாஹும்ம, என்னுடைய இரட்சகனே, எந்த ஒரு நேரத்திலேயும் எனக்கு ஒரு கஷ்டத்தை நீ கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது நீ கொடுத்த எவ்வளவு சிரமங்களையும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு கஷ்டங்களையும் நான் ஏற்றிருக்கிறேன். ஆனால் என்னுடைய மகன் இறந்ததை என்னால் ஏற்க முடியவில்லை. எனவே என்னுடைய மகனுடைய உயிரை எப்படியாவது கொடுத்து விடு என்பதாக கதறி அழுகிறார். அந்த தாயார் அழுகிறார். வல்லாஹி மன் கலக லாமுஹா ஹத்தா ஹரக கதமை. அந்த தாயார் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி அவர்கள் உலுக்கிலே அவர்களுடைய துஆவை முடிக்கவில்லை. அந்த மகனுடைய கால் அசைய ஆரம்பித்தது. தன் மீது போட்டிருந்த வெள்ளை துணியை தூக்கிய வண்ணமாக அவர் எழுந்திருக்க அமர்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், இவருக்கு அல்லாஹ் தஆலா ஆயுளை கொடுத்தான்.
அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாஸா தொழுகையிலே கலந்து கொண்டு அதற்கு பிறகும் உயிர் வாழ்ந்து மரணித்து போனார் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள் என்றால் துஆ அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் புரிய வேண்டும். அன்பானவர்களே, இப்பேற்பட்ட இந்த துஆவை நம்முடைய நல்ல வாழ்க்கைக்காக நாம் கேட்பதோடு மறு உலகத்தினுடைய வாழ்க்கைக்காகவும் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஈருலக வாழ்க்கையினுடைய நன்மைக்காக கேட்பதோடு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும் நாம் துஆக்களை கேட்பதற்கு இருக்கிறோம். காரணம், நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஈமானிய சவால்களை விட மிக மோசமான சவால்களை நம்முடைய பிள்ளைகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி கரமேந்துவது என்பது பெற்றோர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கடமை. மேலும் நம்முடைய வாழ்க்கையும் பாதுகாப்பானதாக வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கட்டும், அரசியல் ரீதியான வாழ்க்கையாக இருக்கட்டும், அனைத்திலையும் சுபிட்சமான சூழலை ஏற்படுத்தி கொடு ரஹ்மானே என்பதாக துஆ செய்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக.